நம்ம சூரிய மண்டலத்திலே ரொம்பவும் குறைவாக ஒரு ரிசர்ச்சுக்காக எடுக்கப்பட்ட பிளானட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீனஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளானட்டுக்கு எந்த ஒரு நாடுமே அவ்வளோ ஈஸியாக ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புனதே கிடையாது. ஆனாலும் ரஷ்யா தர இறங்கி பல விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ரஷ்யா அப்படி என்னதான் வீனஸ்குள்ளே கண்டுபிடிச்சாங்க அது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலும் இந்த ஆராய்ச்சிக்காக ரஷ்யா மட்டும் இல்லாமல் பல விதமான நாடுகளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த பிளானட் ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படிம்பாங்க. அதாவது சாலிட் மற்றும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆனது அது பூமி மாதிரி தான். சொல்லப்போனால் பூமியோட அதே சைஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டில் ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் இருக்குது. அதாவது 65 கிலோமீட்டருக்கு நமக்கு திக்கான அட்மாஸ்பியர். மேலும் பூமியோட 100 மடங்கு அதிகமான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. சொல்லப்போனால் 20 பார்ஸ் வரையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 500 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா பென்னி 100 டிகிரியில் ஹீட் ஆகும். லெட் மாதிரியான மெட்டல் கொண்டு 500 டிகிரியில் ஈஸியாக உரியும். இது போக இந்த பிளானட்டை சுற்றி திக்கான சல்ஃபர் கிளவுட்ஸ் இருக்குது. அதனால் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளியே இருந்து பிக்சர் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சன்லைட் கூட ஈஸியாக நுழைய முடியாது. அவ்வளோ காம்ப்ளெக்ஸான பிளானட் தான் இந்த வீனஸ். ஸோ அதனால் வீனஸ்க்கு உள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறத வெளியே இருந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஷ்யா February 4, 1961 1VA/1 அப்படிங்கிற ஒரு ப்ரோப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லான்ச்சே ஃபெயில் ஆகுது. மேலும் February 12, 1961 இன்னொரு ப்ரோப் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுவுமே ஃபெயில் ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது July 21, 1962 மரினர் 1 அப்படிங்கிற ஒரு ப்ரோப் யூஎஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்கா லான்ச் பண்ணுறாங்க. இந்த லான்ச்சுமே ஃபெயில் ஆகுது. மரினர் 1 ஃபெயில் ஆன உடனே December 14, 1962 மரினர் 2 அப்படிங்கிற இன்னொரு ஸ்பேஸ் ப்ரோப்பை அனுப்புகிறாங்க. இது ஃப்ளைபை மிஷனாக கொடுக்குறாங்க. ஃப்ளைபை மிஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ப்ரோப் ஏதாவது ஒன்று அனுப்புவாங்க. அது இந்த பிளானட்டோட நெருக்கமாக போயிட்டு அது நெருங்கி போகும்போது அதை பற்றின டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலும் பிக்சர் மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போகும். ஸோ இதே மாதிரியாக இந்த மரினர் 2 ஒரு ஃப்ளைபை மிஷனாக அமெரிக்கா கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கேமரா எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் சில சென்சார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் குறிப்பாக மைக்ரோவேவ் ரேடியோ மீட்டர் அப்படிங்கிற சென்சாரை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பிளானட்டுக்குள்ள 216 டிகிரிலேருந்து 237 டிகிரி செல்சியஸ் வரையும் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட 56லேருந்து 80 கிலோமீட்டர் வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியில் ஆக்டிவான லாவா கோர்ஸ் இருக்குது நமக்கு பூமிக்குள்ள. ஆனால் இந்த வீனஸில் எந்த ஒரு ஆக்டிவ் ஃபீல்டும் இல்லை. அதனால் நமக்கு பிளானட்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் கிடையாது. ஸோ இது மாதிரியான எசென்சியலான டேட்டா அமெரிக்கா கலெக்ட் பண்ணி தராங்க. மேலும் அதே சமயத்தில் ரஷ்யா கிட்டத்தட்ட 5 மிஷன் இதே மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆகுது. 1961 வெனிரா 1 மற்றும் வெனிரா 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைபை மிஷன் கண்டக்ட் பண்றாங்க. வெனிரா அப்படிங்கிறதுக்கு வீனஸ் அப்படின்னு அர்த்தமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வெனிரா 1 லான்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் 7 நாளில் அதோட கான்டாக்ட் லாஸ் ஆயிடுது. வெனிரா 2 எர்த்தோட ஆர்பிட் விட்டு வெளியே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஃபெயில் ஆயிருது. இருந்தாலும் March 1, 1966 வெனிரா 3 அப்படிங்கிற இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுறாங்க ரஷ்யா. இது இம்பாக்ட் ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்குது. அதாவது வீனஸோட சர்ஃபேஸ்க்கு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பேராஷூட் மாதிரியான சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க உள்ளே இறங்குறதுக்காக. ஸோ வெனிரா 3 ஃபெயிலியர் ஆயிருது. அதுக்கப்புறம் வெனிரா 4 அக்டோபர் 1967 ஒரு லேண்டர் ப்ரோப் வீனஸோட அட்மாஸ்பியரை அடையுது. இதுதான் உலகத்திலே முதலாக வேற ஒரு பிளானட்டை நெருங்கின ப்ரோப்பாக இருக்குது. அமெரிக்கா கூட நெருங்க முடியல. ஆனால் ரஷ்யா யாருமே நுழைய முடியாத வீனஸ் அப்படிங்கிற இன்னொரு பிளானட்டுக்குள்ளே இறங்கிடுறாங்க. இந்த லேண்டர் ப்ரோப் கோன் ஷேப்பில் இருக்குது. 383 கிலோவில் இந்த லேண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ப்ரோப் வீனஸோட அட்மாஸ்பியரை அடைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பேராஷூட் விரிஞ்சிருது. விரியும் போது டாப்பில் 28 டிகிரி செல்சியஸும் 0.86 பார்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. அதாவது பூமிக்கு நிகரான ப்ரெஷர் தான் இருந்திருக்கு. ஆனால் உள்ளே போக போக இதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் பயங்கரமாக ஏறிருக்கு. குறிப்பாக சொன்ன 280 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை கூடியிருக்கு. அதே மாதிரி 22 பார்ஸ் வரையும் பிரஷர் கூடியிருக்கு. மேலும் இந்த பேராஷூட் பெருசா இருந்த காரணத்தினால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரொம்ப மெதுவா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த சூடு தாங்க முடியாம தரையை நெருங்கிறதுக்கு 25 கிலோமீட்டர் இருக்கும் போதே தூள் நொறுங்கிருது. ஆனாலும் வெனிரா 4 சர்ஃபேஸ்ல என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருது. அதன்படி பார்க்கும்போது 90-95% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. மேலும் இவ்வளவு மெதுவாக போற காரணத்தினால தான் நமக்கு வெனிரா 4 ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வெனிரா 5 1969 லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரோப் 405 கிலோ இருக்கு. மேலும் வெனிரா 4 ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது போக வெனிரா 4 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேராஷூட்டோட சைஸும் சின்னதாக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மெதுவாக போக போதான் ஹீட்டில் போகுது.
அதனால வேகமாக்குறதுக்காக பேராசூட்டோட சைஸ் சின்னதாக்கிடுறாங்க. அதனால தரையை வேகமாக அடைய முடியும்னு சொல்லிட்டு இதே மாதிரி பேராசூட்டோட சைஸ் வந்து சின்னதாக்கிடுறாங்க. இருந்தாலும் வீனஸோட தரையை நெருங்கும் போது 24 to 26 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் இருக்கும் போதே இந்த வினிரா 5 வந்து பீஸ் ஆயிருது. ஆனால் இந்த வினிரா 5 கிட்டத்தட்ட 53 நிமிஷம் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக 1969 வினிரா 6 அப்படிங்கிற இன்னொரு ப்ரோபை வந்து அனுப்புறாங்க. இந்த ப்ரோப் வந்து வினிரா 5 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட பக்கத்தில் இருக்குது. அதாவது 10 to 12 கிலோமீட்டர் சர்ஃபேஸில் இருக்கும் போது இதுவுமே வந்து பீஸ் ஆயிருது. இருந்தாலும் இது டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 51 நிமிஷம் ஒவ்வொரு 45 செகண்டுக்கும் வந்து நமக்கு டேட்டா வந்து அனுப்பிட்டு இருந்திருக்கு. அடுத்ததாக 1970 வந்து வினிரா 7 அப்படிங்கிற இன்னொரு லேண்டர் வந்து கொண்டு வராங்க. இந்த வினிரா 7ல பேராசூட் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தாங்குற மாதிரியாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 டிகிரிஸ் வரையும் தாங்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது போல் பேராசூட்டோட சைஸையும் சின்னதாக்கிட்டாங்க. அதனால முந்தைய கட்டிலும் வேகமாக வந்து சர்ஃபேஸை தொட முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டரோட திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு வினிரா 4ஓட அதிகமாக இருந்துச்சு. மேலும் 180 அட்மாஸ்பியரிக் பிரஷர் வரையும் வந்து இந்த லேண்டரால தாங்க முடியும். எதிர்பார்த்த மாதிரியே வினிரா 6 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட பக்கத்தில் போச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்கும்போது இதுல இருக்க பேராசூட் வந்து கிழிஞ்சிட்டு பேராசூட் பிஞ்ச காரணத்தினால இந்த ப்ரோப் வந்து வீனஸை நோக்கி 60 கிலோமீட்டர் வேகத்தை டமாறு தரையில போய் உழுது. ஸோ அவ்வளவுதான் வினிரா 7 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது சில வாரங்கள்ல இந்த வினிரா 7 அனுப்பின சிக்னல்ஸ் வந்து கிடைக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணும்போது சர்ஃபேஸ்ல உளுந்ததுக்கு அப்புறம் 23 நிமிஷம் வந்து டேட்டா வந்து அனுப்பியிருக்கு. ஆனாலும் சிக்னல் வந்து ரொம்ப வீக்கா இருந்த காரணத்தால குறிப்பிட்ட சில டேட்டாஸ் மட்டும் தான் கிடைச்சின்னு சொல்றாங்க. மேலும் இந்த வினிரா 7 வீனஸ்ல வந்து அந்த டைம்ல 475 டிகிரி செல்சியஸ் இருந்ததாகவும் 92 பார்ஸ் வரையும் அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ வினிரா 7 வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப நேரம் தாங்க முடியல, டேட்டாவும் அனுப்ப முடியல. ஸோ இதுக்கு காரணம் டெம்பரேச்சராக தான் இருக்கும் சொல்லிட்டு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சாங்க. அதனால வினிரா 8 1972 லான்ச் பண்ணும்போது அதில் லித்தியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மெட்டலை வந்து உள்ள வந்து ஒரு ஷீல்டுக்குள்ளே வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹீட் இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக தனக்குள்ளே உறிஞ்சி அந்த எலமெண்ட் சாலிடாக இருந்து லிக்யூடாக ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீமாக உரிய முடியும். வினிரா 8ல டெம்பரேச்சர் வந்து வினிரா 7 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 60 நிமிஷம் தொடர்ந்து வந்து டேட்டா அனுப்பிச்சு. அது மாதிரி 1975 வினிரா 9 அப்படிங்கிற இன்னொரு ப்ரோப் ஒன்று அனுப்புறாங்க. இந்த ப்ரோப் வந்து ரொம்ப டிசைன் வந்து வேற மாதிரியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதில் பேராஷூட் கிடையாது, அதுக்கு பதிலாக இதில் வந்து பெரிய ஏர் பிரேக் வைக்காங்க. அந்த ஏர் பிரேக் மூலமாக வந்து மேலேருந்து கீழே லேண்டர் போகும்போது ஸ்லோவாகும் சொல்லி வச்சிருக்காங்க. மேலும் முதலாக வந்து இந்த ப்ரோப்ல தான் கேமரா மாட்டி வீனஸோட பிக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆராயறதுக்காக கேமரா போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் 360 டிகிரிஸ் வரையும் பேனோராமா ஷாட்ஸ் இந்த வினிரா 9 எடுக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வினிரா 9ல வந்து 2 கேமரா கொடுத்திருந்தாங்க. அந்த கேமரா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 2 கேப் வந்து வெளியே வச்சிருந்தாங்க. அந்த கேப் இருந்தால் தான் இந்த அட்மாஸ்பியர் பிரஷர்ல இருந்து இந்த கேமரா தப்பிக்க முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தரையிறங்கும் போது 2 கேமராவில் ஒரு கேமரா மட்டும் தான் ஓப்பன் ஆச்சே தவிர இன்னொரு கேமராவோட கேப் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிட்டு அதனால 360 டிகிரிஸ்க்கு பதிலாக வெறும் 180 டிகிரிஸ் வரையும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் எடுத்துச்சு. ஸோ இதுதான் உலகத்திலே முதலாக அடுத்த பிளானட்டை உள்ளே இறங்கி எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிற பெருமையை பெற்றுச்சு. அதுவுமே யாருமே உள்ளே இறங்கி பார்க்க முடியாத ஒரு வீனஸ் அப்படிங்கிற ஒரு ஹெவியான பிளானட்டை உள்ளே இறங்கி ரஷ்யா வந்து பிக்சர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து கிடைச்சிச்சு. அந்த பிக்சர் வச்சு பார்க்கும்போது பெரிய ராக் பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் சாண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வினிரா 10 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை 1975 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரோபோ வந்து 180 டிகிரிஸில் வந்து இமேஜஸ் எல்லாம் எடுக்குது. அதில் வந்து ராக்கி பார்ட்டிகல்ஸ்க்கு பதிலாக வல்கானிக் சர்ஃபேஸ் மாதிரியாக வந்து தரை பகுதி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி வினிரா 11 மற்றும் வினிரா 12 வந்து 1978 லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோப்ல வந்து 2 கேமராவோட மூடி கலராம போயிட்டு அதனால போட்டோஸ் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. இதே நேரம் வந்து மே 20 1978 அமெரிக்கா வந்து பயணியர் வீனஸ் 1 அப்படிங்கிற ஒரு ப்ரோபை வந்து வீனஸ் ஆராயறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் இதில் வந்து ரேடார் கருவி பொறுத்திருந்தாங்க. அதனால் வீனஸோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டான சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உலகத்திலே ஹையான மவுண்ட் எவரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட உயரமான மவுண்டனும் ஆழமான படுகொலிகளும் இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது டெரைன் மெஷர் பண்ணுற சென்சார் இதில் கொடுத்த காரணத்தினால இந்த பயணியர் வீனஸ் 1 வந்து இதோட சர்ஃபேஸ் வந்து ஈஸியாக ஆராய்ஞ்சுது. மேலும் இந்த பயணியர் வீனஸ் 1 வந்து அக்டோபர் 8 1992 வரையும் ஒர்க் ஆச்சுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக பயணியர் வீனஸ் 2 அப்படிங்கிற இன்னொரு ப்ரோபை வந்து அனுப்புறாங்க டிசம்பர் மாதம். இந்த ப்ரோப் வந்து ஆர்பிட்டர் ப்ரோபுக்கு பதிலாக லேண்டராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 4ல் ஒரு ப்ரோப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரம் வந்து டேட்டா வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டால் ரஷ்யா தான் வந்து வீனஸ்குள்ளே இறங்கி அந்த டைமில் ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வினிரா 13 அப்படிங்கிற மிஷினை வந்து 1981 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரோப்ல வந்து கலர் லென்ஸ் வச்சிருந்தாங்க. அதனால வீனஸோட கலர்ஃபுல்லான போட்டோ
ஃபோட்டோஸ் வந்து இதெல்லாம் எடுக்க முடிஞ்சுது. மேலும் இதில் வந்து மைக்ரோஃபோனும் பொருத்தியிருந்தாங்க. வீனஸோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முத கொண்டு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 127 நிமிஷம் வந்து டேட்டா வந்து பூமிக்கு அனுப்புது. வினிரா 14 அதே மாதிரியா கலர் கேமரா மற்றும் மைக்ரோஃபோன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 57 நிமிஷம் வந்து பூமிக்கு டேட்டா அனுப்புது. அது மட்டும் இல்லாமல் வீனஸோட ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் வீனஸோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீனஸோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ நாளடைவில் இந்த வினிரா 14 மிஷினுக்கு அப்புறம் ஒரு 2-3 மிஷின் வந்து அனுப்புகிறாங்க. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணல. ஆனால் இந்த வினிரா 14 தான் இதுவரை அனுப்பின டேட்டாவில் வந்து வீனஸோட டேட்டா சூப்பராக அனுப்பிருந்துச்சு. காரணம் கலர் பிக்சர் மட்டும் இல்லாமல் ஆடியோ கொண்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிருச்சு. இது ஜப்பான் மற்றும் யூரோப் நாடுகளும் வந்து பல விதமான ஃப்ளைஓவர் அது மட்டும் இல்லாமல் லேண்டர் மிஷினை வந்து பிளான் பண்ணுறாங்க. சில மிஷின் பாஸ் ஆகுது, சில மிஷின் ஃபெயில் ஆகுது. இருந்தாலும் இந்த தேதி வரையும் நமக்கு வந்து வீனஸோட ஒரிஜினல் பிக்சரை கேப்சர் பண்ண ஒரே ஒரு மிஷன் ரஷ்யா அனுப்பின இந்த வினிரா மிஷன் தாங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இது போக நம்ம நாடான இந்தியாவும் வந்து இந்த வீனஸ் வந்து தரையிறங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. மேலும் எதிர்காலத்தில் வந்து வீனஸை பற்றின இன்னும் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்த வினிரா மிஷன் தான் ஒரு லீடிங் இம்பேக்டாக இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வினிரா மிஷனை பற்றியும் வீனஸை பற்றியும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள்.